உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். விஜயனுடைய பேச்சுக்கு துணை முதலமைச்சருடைய காட்டமான பதில், இந்த பதில் எப்படி பார்க்குறீங்க? இது பொலிட்டிக்கல் ரீதியான பதில் அப்படின்னு பார்க்கணுமா? ஏன்னா சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. விஜயனுடைய நிகழ்வுகளை அரசியலை சினிமாவாக தான் பார்க்குறீங்களா? அதாவது நடந்த நிகழ்வை பார்க்கிற போது அது ஒரு சினிமா நிகழ்வு போலதான் இருக்கிறது. அதை தாண்டி நமது துணை முதலமைச்சர் சொன்னதை போல ஒரு ஜனநாயக நாட்டில் யார் ஒருவரும் பிறப்பால் வந்துவிட முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாடு இந்த நாடு என்பதையே தெரியாமல், ஒரு அடிப்படை ஜனநாயக புரிதல் இல்லாமல் நடக்கிறது என்று சொன்னால், அதுவும் கூட மிகப்பெரிய வருத்தம் எது என்று சொன்னால், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி சென்ற டாக்டர் அம்பேத்கர் அவர் தந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த வார்த்தையை பேசுவதாக இருந்தால், பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் வருவார் என்று பேசுவதாக இருந்தால், அம்பேத்கரை இதைவிட கேவலப்படுத்துவதற்கு வேறொருவர் கிடையாது. அப்ப அம்பேத்கரை கேவலப்படுத்துவதற்காகவே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அது நாம் அப்படித்தான் கடந்து போக வேண்டியது. ஏதோ ஒரு சினிமா நிகழ்ச்சி நடப்பது போல்தான் நாம் அதை கடந்து போக வேண்டியது இருக்கிறதே தவிர, இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்றேதான் நான் கருதுகிறேன். நேற்று இந்த வார்த்தையில எக்ஸாக்டா சொன்னது ஆதவ் அர்ஜுனா, பிறப்பால ஒருத்தர் ஆகக்கூடாது, கருத்தியலால் ஆகணும், கருத்தியல் தலைவர் விஜய் அப்படின்னு. இந்த துணை முதலமைச்சருடைய பதில அவருக்கும் பொருந்தும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, துணை முதலமைச்சரினுடைய அந்த வார்த்தைகள் யாருக்கு சொன்னாலும் நான் என்ன சொல்லுகிறேன், அந்த இடத்தில் ஒருவேளை ஆதவ் அர்ஜுனாவே அதை பேசி இருந்தாலும் அடுத்தாற்போல் பேசிய விஜய் அதை திருத்தி இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ திருத்தாத பொழுது அதற்கு என்ன அர்த்தம்? அதே புரிதல் தானே அவருக்கும் இருக்கிறது என்று தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. எனவே அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் பல முறை இது சம்பந்தமான விவாதங்களில் நான் சொல்லி இருக்கிறேன். நாட்டில் எத்தனையோ ஆயிரம் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதிலே இது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஒருவேளை திருமாவளவன் அண்ணன் அதில் கருத்து சொல்லி இருந்தால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், பதில் பேசலாமே தவிர, மற்றபடி ஆயிரம் நிகழ்வுகள், அதில் ஒரு நிகழ்வு இது, அவ்வளவுதான். நன்றி பேராசிரியர். 1000 நிகழ்வுகளில் ஒன்றுதான் விஜயனுடைய நேற்றைய நிகழ்வு. அது சினிமா நிகழ்ச்சி போலதான் இருந்ததுன்ற பார்வை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.